வணக்கம். விக்னேஷ் என்னோட பையன் ஆஸ்திரேலியால இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி அவங்கிட்ட நான் என்ன சொன்னேன், நம்ம வாசினி பாப்பா உனக்கு தங்க தானடா, அவளுக்கு ஏதாவது நீ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்த புதுசுல ஒரு தடவை பட்டு பாவாடை அவனோட சம்பளத்திலேருந்து வாங்கி கொடுத்தான். இப்போ ஆஸ்திரேலியா படிக்கிறதுக்கு தான் போயிருக்கான். ஆனால் அம்பையர் ஆயிட்டான். அதனால அப்பப்போ அவனுக்கு ஒரு வருமானம் வரும். நான் சொன்னேன், இந்த மாதிரி வாசினிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேவுக்கு ஏதாவது வாங்கி கொடுறா அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, நீ என்ன சொல்றியோ நான் கொடுக்குறேன், எவ்வளோ உன்னால கொடுக்க முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். நீ எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லு, நான் கொடுக்குறேன், என்கிட்ட இருந்தா நான் கொடுத்துட்றேன், அப்படி இல்லைன்னா சேர்த்து கொடுக்குறேன், இன்னும் 2-3 மாசம் வேலை பார்த்தா எனக்கு கிடைச்சிரும், அப்படி சேர்த்து கொடுக்குறேன், நீ கேட்கறத ஆனா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்படி ஒரு ஒரு தங்க குழந்தைய பெற்றிருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். இப்போ அவனோட காசுல இருந்து ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டு நான் வாங்கினது தான். அவனோட பணமும் இதில் இன்க்ளூடட் ஆகி வாங்கினது தான் இந்த வைர மூக்குத்தி. அதனால இதில் நான் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பௌர்ணமி பூஜை அன்னைக்கு வாசினி மூக்கில் அணிஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் தனிப்பட்ட முறையில் என் பையனோட பெருமையையும் பேசிக்கணுன்றதுக்காக நான் இதை பண்ணேன். அடுத்தது என்னோட அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு பணம் அனுப்பி குழந்தைக்கு ஏதாவது வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. அதில் வாங்கினது தான் இந்த பவழ செயின், வெள்ளி கொப்புலாம் போட்டு இந்த மாதிரி வாங்கினேன். அது தாத்தா பாட்டி அவங்கள்ட்டேருந்து வந்தது. ஸோ இதையும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.